ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என் பாவக்கரைகளை போக்கி என்னை அபிஷேகம் நீ செய்தி. என் துன்பம் அனைத்து நின்று காத்து என்னில் எழுந்த தூய திரு ஆவி. என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. பெந்தெகோஸ்தே பெருவிழா நாளில் சீடர்கள் ஒன்று கூடியிருக்கிற வேளையில் அனைவர் மீதும் ஆவியானவர் பொழியப்பட்டார் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய ஆவி பொழியப்பட வேண்டும். நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நாம் பயணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய ஆவியின் செயல்பாடு நம்மிலே இருக்க இந்த பலியில் நாம் அன்றாடுவோம்.
இன்றைய திருப்பலியில் நம்முடைய பங்கு இறைமக்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும் பொருட்டு நாம் இந்த பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, இதயம் செய்து இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகில் எல்லா திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர்.
அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலியர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மேசபெத்தமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமேயிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெருகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியானப் பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள இறை வசனங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி அவர்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருந்தோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்றும் அது பேரொளியில் அருட்சுடர் எம்மீதனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மையினிய விருந்தினரே, தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியொற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர்.
வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. மீட்பும் நீந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15 முதல் 16 மற்றும் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக இந்த ஞாயிறு வழிபாட்டில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை கேட்கும் பொருட்டு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. பெந்தைக்கோஸ்தே பெருவிழா
என்று அழைக்கப்படுகிற இந்த நாள் ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஒரு நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீடர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான ஆற்றலை, நம்பிக்கையை அதிகமாய் பெற்றுக்கொண்டு அவர்கள் பயணப்பட்டது இந்த நாளிலிருந்து தான் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றுதான் திருச்சபை உருவான நாள், திருச்சபையின் மக்கள் ஒன்றிணைந்த நாள். பெந்தைக்கோஸ்தே என்று அழைக்கப்படுகிற 50வது நாள் திருநாள், அறுவடை நாள், மகிழ்ச்சியின் நாள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதனை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிற இந்த செய்தி நம் எல்லோருக்குமான ஒரு அழைப்பாக நாம் நினைத்து பார்க்கலாம். தூய ஆவியாராம் துணையாளர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல துணையாளர் என்பவர் யார்? ஒரு நல்ல துணையாளர் என்பவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? நாம் யாரை துணையாளர் என்று சொல்லுகிறோம்? இந்த உலகத்தினுடைய பார்வையில் யாரெல்லாம் துணையாளராக இருக்கிறார்கள்? நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுள் முதலில் மனிதனை உண்டாக்கிய பிறகு, உலகத்திலுடைய எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு மனிதனை உண்டாக்குகிறார். ஆனால் அவனுக்கு தகுந்த துணை இல்லை என்று பார்க்கிறார். ஆகவே மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்க வரச் செய்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார். அதனால்தான் தகுந்த துணை என்று நாம் பெண்ணை பார்க்கிறோம். ஒரு ஆணுக்கு தகுந்த துணை பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நல்ல துணை என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், கணவன் மனைவி துணையாளர் என்று சொல்லலாம். சில நேரங்களிலே ஒரு நண்பரை நல்ல துணைவர் என்று சொல்லலாம். நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவரை நாம் ஒரு துணையாளர் என்று சொல்லலாம். யார் நமக்கு உதவி செய்வாரோ, யார் நம் சார்பாக நிற்கிறாரோ, யார் நமக்காக பரிந்து பேசுவாரோ அவரை நம்முடைய துணையாளர் என்று கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கான உண்மையான துணையாளர் யார் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கான துணையாளர் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கணவனோ மனைவியோ நண்பரோ உறவோ யாருமே இல்லையா என்கிற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? உண்மையான துணையாளர், உங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கக்கூடியவர் கடவுள் தந்திருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் தான் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? அந்த ஆவியானவர் 2 பணிகளை செய்கிறார். என்ன பணி? முதலில் அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். அதுதான் இயேசு சொல்லுகிறார். தூய ஆவியானவராம் துணையாளர் வருவார், அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார், அவர் அனைத்தையும் நினைவூட்டுவார். இங்கே நாம் புரிந்து கொள்வது என்ன? அனைத்தையும் கற்றுத்தருவார், அனைத்தையும் நினைவூட்டுவார். ஒரு நண்பர் என்பவர், ஒரு கணவன் மனைவி என்பவர், ஒரு உறவினர் அல்லது நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு உதவியாளர் என்பவர் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருவதில்லை, அனைத்தையும் நமக்கு நினைவூட்டுவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் அனைத்தையும் கற்றுத்தருவார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற உலகில் அனைத்தையும் கற்றுத்தருவதற்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், யாராவது நல்ல விவரம் தெரிந்தவர்கள் இதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால் அதை கற்றுத்தருவதற்கு முன் வருவதில்லை. நாம் நினைக்கலாம், இன்றைக்கு இல்லாத செய்திகளா,
இன்றைக்கு கிடைக்கப்பெறாத செய்திகளா? நீங்கள் கூகுள் தட்டலாம், யூடியூப் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உலகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கற்றுத்தருவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, ஏன்? அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லுகிற இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு செய்தி. யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், வேலை பார்க்குறார். அவர் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு வருஷம்தான் ஆச்சு. ஆனால் வேலைக்கு போனவர் அடுத்ததான் யாரையாவது பார்த்து இந்த 2 பேரை வேலைக்கு உன் கூட சேர்த்துட்டு போயேன்ப்பா அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபாதர் இப்போல்லாம் யாரையும் ஆள் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? இல்லை, அங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர், இப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க. இவர் போய் வேலைக்கு போய் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வருஷம்தான் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே ரிஸ்க் ஆகி போச்சு. அன்பார்ந்தவர்களே, தான் எப்படி சேர்ந்தேன் என்பதை கற்றுத்தருவதற்கு அவர் தயாராக இல்லை. ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிலை தொடங்குகிற ஒரு மனிதர் இந்த அளவுக்கு ஏன் எப்படி முன்னேறி வந்தார் என்பதை கேட்டால் அதை கற்றுத்தருவதற்கு அவர் முன் வருவதில்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை எப்போதும் அப்லோட் பண்ணுகிற ஒரு மனிதர் இதிலிருந்து சம்பாதிக்கிறார் என்று தெரிந்தால் என்ன செய்தால், எப்படி செய்தால், அது நீங்கள் யூடியூப்பை தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கங்க. நான் அப்படி தான் செஞ்சேன், ஆனால் முன்னேறிட்டேன் அப்படித்தான் சொல்கிறாரே தவிர அவர் முழுமையாக கற்றுத்தருவதற்கு முன் வருவதில்லை. ஏன் முன் வருவதில்லை? ஏன் கற்றுத்தருவதற்கு முன்வதற்கு தயங்குகிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாம் கற்றுக் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகுமோ, நமக்கு அது கிடைக்காமல் போய்விடுமோ, நம்முடைய வளர்ச்சி தடைபடுமோ என்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளாக எழுவதால் அவன் கற்றுத்தருவதற்கு தயங்குகிறான். இரண்டாவது, ஏன் கற்றுத்தருவதற்கு தயங்குகிறோம்? நான் இதை கொடுத்தால், இதை சொல்லிக் கொடுத்தால் அதனால் எனக்கு என்ன லாபம், அதில் எனக்கு என்ன பயன் இருக்கிறது? ஆகவே லாபம் எதிர்பார்த்து, பயன் எதிர்பார்த்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், முழுமையாக கற்றுக் கொடுத்தல் என்பது குறைந்திருக்கிறது. நமக்கு தெரிந்த கொஞ்சம் அறிவைத்தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே தவிர முழுமையாக கற்றுக் கொடுப்பது என்பது குறைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற செய்தியிலே சொல்லுகிறார், தூயாவியாராம் துணையாளர் வருவார், அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் ஆவியினுடைய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு, அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை, அதுதான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பெறுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் அன்பார்ந்தவர்களே, அப்படி என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எல்லாவற்றையும் என்று சொன்னால் என்ன? இந்த உலகம் எதை கற்றுக் கொடுக்க தயங்குகிறதோ, எதை கற்றுக் கொடுப்பதற்கு யோசிக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர் தான் தூயாவியானவர். அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியும். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், தூய ஆவியானவருடைய கனிகள் என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, விவிலியம் சொல்லுகிறது, தூய ஆவியானவருடைய கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் யார் கற்றுத்தர முடியும்? நீ அன்பா இருக்கணும், நீ இரக்கத்தோடு இருக்கணும், இது உன்னுடைய அம்மா, இது உன்னுடைய அண்ணன், இது உன்னுடைய அக்கா, இது உன்னுடைய உறவு, இவங்ககிட்ட சேர்ந்து தான் வாழணும், அன்போடு தான் இருக்கணும், பரிவுண்டு தான் இருக்கணும், நீ மன்னிச்சு தான் வாழணும் அப்படிங்கிறத யார் கற்றுத்தர முடியும்? ஆண்டவருடைய ஆவியானவர் மட்டும்தான் கற்றுத்தர முடியும். இந்த உலகம் அப்படி கற்றுத்தராது. உலகம் என்ன சொல்லும்? நல்ல முன்னேறணும்னா என்ன வழி, நல்ல சம்பாதிக்கணும்னா என்ன வழி, பெரிய வீடு கட்டணும்னா என்ன வழி, இன்னும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால் என்ன வழி, என்ன வழி என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன கற்றுத்தருகிறார்? அனைத்து நன்மைகளையும் கற்றுத்தருகிறார். இம்மண்ணுலகில் வாழுகிற வாழ்க்கைக்கான பலத்தை கொடுப்பதே ஆவியானவருடைய இந்த கற்றுத்தருகிற தன்மைதான். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நம் ஆவிக்குள் வளர வேண்டும் என்பதுதான் அந்த கற்றுத்தருகிற செய்தி நமக்கு சொல்கிறார். இரண்டாவது, ஆவியானவருடைய பணி என்ன? அவர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்னவற்றையெல்லாம் நினைவூட்டுவார்?
லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 11-12 வசனங்களில் வாசிக்க கேட்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற அறிவுரையில் சொல்லுகிறார், என் பெயரின் பொருட்டு நீங்கள் எங்கெல்லாம் இழுத்துச் செல்லப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆளுநர்களிடமும் இழுத்துச் செல்லப்படுவீர்கள், மக்கள் முன்னிலை சான்று வருவதற்காக அழைத்துச் செல்லப்படுவீர்கள், உங்களை சிறையில் அடைப்பார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், நீங்கள் வேதனைக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் என்ன நடக்கும்? அந்த இடத்தில் நீங்கள் எப்படி பேசுவது, என்ன பேசுவது, கூட்டிக் கொண்டு போகிற போது என்ன பதிலளிப்பது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதனுடைய பொருள் என்ன? பல நேரங்களில் நாம் இந்த உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு போகிற பிள்ளைகள் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன செய்யுதுன்னு தெரில, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரில. என்ன செய்கிறாங்க? உடனே ஒரு தவறான ஒரு முடிவுக்கோ அல்லது தவறான மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அங்கே போய் பேசினா சரியாயிருமா, இங்கே போய் பேசினா சரியாயிருமா, அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போனால் சரியாயிருமா, அங்கே நற்செய்தி கூட்டத்துக்கு போனால் சரியாயிருமா, அப்படி என்று பல நேரங்களில் அப்படி அலைவாய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தூயாவியானவரை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? சம நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பதிலளிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் நினைத்து பார்ப்போம், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வுங்கிற கொடையில் அவர் தந்திருக்கக்கூடிய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லோரும் தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் கற்றுத்தருவதை நாம் அறிகிறோமா? அவர் நினைவூட்டுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி நம் உள்ளங்களை நிரப்புகிறார். நம் வாழ்வை அவரே காத்துக்கொள்கிறார். அவர் நமக்கு கற்றுத்தருகிறார், நமக்கு பலவற்றை நினைவூட்டுகிறார். ஆண்டவருடைய அன்பும் அருளும் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் கிடைக்க மன்றாடுவோம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தூய ஆவியாரின் கொடைகளையும் கனிகளையும் பெற்று உறுதியோடு தங்கள் அழைத்தலில் நிலைத்திருந்து
கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சாட்டை கேட்டருளும். துணையாளரை தந்த தூயவரே இறைவா, நாட்டை ஆள்வோர் யாவரையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அவர்கள் மக்களை சிதைத்து ஆளும் யுக்தியை கைவிட்டு ஒருங்கிணைக்கும் உண்மையுள்ள தலைவர்களாக நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் சிகரமே இறைவாம், இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் பலவற்றில் வேறுபட்டிருந்தாலும் ஒரே ஆவியினால் ஒரே திருமுழுக்கினால் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டவர்கள் என்ற மன உணர்விலே ஒன்றுபட்டு பயணத்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிகளை பொழியும் இறைவா, உமது ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்ட நாங்கள் எங்களிடையே இருக்கும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையோடும் சகோதர உணர்வுடனும் வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவாம், தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய நற்குணங்களில் நாங்கள் வேரூன்றி கிறிஸ்தவ வாழ்வுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இதோ இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். வாழும் நாட்களில் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். உமது ஆவியானவரின் கொடைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தும். இதோ என் குடும்பத்திலே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் பல நேரங்களிலே நாங்கள் தவிக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு எப்படி எடுப்பது என்று தெரியாமல் விழிக்கிறோம். கடன் சுமைகள், பாவச் சுமைகள் பல்வேறு சூழ்நிலைகளில் எங்களை அழுத்துகிறது. உறவுகளுக்கு இடையிலே நடைபெறுகிற சிக்கல்கள், போராட்டங்கள் பலவிதமான கவலைகளை எங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. உழைத்து பார்த்தும் ஒன்றும் மிஞ்சவில்லை என்று கவலை கொள்கிறோம். பாடுபட்டு உழைத்தும் ஆண்டவரே எங்களுக்கு பயனில்லையே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆகவே வாழ்க்கையின் பல நேரங்களிலே பல முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்தால் நாங்கள் எல்லோருமே கற்றுக்கொள்வோம். ஆவியானவருடைய செயலுக்கு, அவருடைய கற்றுக் கொடுத்தலுக்கு செவிமடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே பலவற்றை குறித்து நினைவூட்டப்படுவோம் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, உமது ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழிவீராக. ஒவ்வொரு நாளும் புதிதாய் விடிவது போல, ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறப்பது போல உமது ஆவிக்குள் நாங்கள் பிறக்க எங்களுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை தாரும். இதோ சிமியோன் இறைவாக்கினர் ஆவிக்குள் பிறந்தார். வீட்டிற்கு சென்றிருந்த அவருக்கு ஆவி உணர்த்தினார். இதோ குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டது. அவர் புறப்பட்டு வந்தார். அதே போல எலிசபெத் அம்மாளுக்கு ஆவியார் வெளிப்படுத்தினார். இதோ மரியாள் வயிற்றில் மீட்பர் இருக்கிறார் என்று கண்டார். அதே போல உமது ஆவியால் நாங்கள் வெளிப்படுத்தப்பட எங்களுக்கு உமது ஆசியை தாரும் ஆண்டவரே. இது ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கான பாதைகளை வெளிப்படுத்துகிற ஆவியினால் அறிந்து கொள்வார்களாக. வாழ்வெல்லாம் உமக்கு உகந்தவர்களாய் வாழ நீரே உமது ஞானத்தையும் உமது விவேகத்தையும் உமது அறிவார்ந்த செயல்களையும் எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்குவீராக. அதனால் எங்களுடைய பங்கு திருச்சபை இன்னும் செழிப்புற்று உயர்ந்து நிற்க
வழிகாட்டும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வளமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வளமை தருவாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மை நோக்கி வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உமரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதை ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரு நம்பிக்கை அவரை அறிக்கையிட செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை புகழ்ந்து உரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆனதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவனில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. நீரே உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிர் உடலும், வானின்று வந்த உனதுயிருடலும், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே, நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. உன்னை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் நிறமாகுமே. உன்னை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவன் போல், மோசேயின் கோல் போல், தாவீதின் கவன் போல், மோசேயின் கோல் போல், உன்னை நம்பும் என்னில் செயலாற்றவா, உன்னை நம்பும் என்னில் செயலாற்றவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று பெந்தேகோஸ்தே பெருவிழா. அடுத்த ஞாயிறு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மூவொரு கடவுள் பெருவிழா. இவ்வாற அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெந்தேகோஸ்தே பெருவிழா எனும் தூய ஆவியார் பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை 4 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய மண்டல வழிகாட்டிகளுக்கான கூட்டம் நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இன்று முதல் மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம்போல் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வைத்து பயன் பெற கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உபவாச ஜெபக்கூட்டம் காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பாளையங்கோட்டை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை முன்னிட்டு நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்நற்கருணை பவனி நடைபெறுவதற்கு வழக்கம்போல் இறை மக்கள் தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள், வரி வசூலிப்பவர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்கள் மூலம் நன்கொடைகள் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். புனித வின்சென்ட் தே பவுல் சபையினரால் வருடந்தோறும் நமது பங்கை சார்ந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடை வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டும் வழங்கப்பட உள்ளது. ஆகவே நமது பங்கை சார்ந்த மாணவ மாணவிகள் புனித வின்சென்ட் தே பவுல் சபை தலைவரை மற்றும் பங்கு அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பள்ளி சீருடைக்காக உதவி செய்ய விரும்புவோர் சபை தலைவர் மற்றும் நிர்வாகிகளை பார்த்து உதவி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான பிஎட் எம்எட் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயில விரும்புவோருக்கான தகவல் நம் பேராலய தகவல் பலகையில் உள்ளது. வாசித்து பயனடையுங்கள். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளம் மத்தேயு தெருவில் வசிக்கும் திரு ராஜன் திருமதி ரோஸ்லின் சகாயமேரி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு ஞானானந்தர் தெருவில் வசிக்கும் திரு ஜோசப் திருமதி வனராஜம்மாள் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். திருமண திருப்பலிக்கு வருவோர் ஆலயத்திற்குள் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்க கூடாது. திருமணம் முடிந்த பிறகு ஆங்காங்கே பாட்டில்கள் கிடப்பதும் அடுத்தடுத்த வழிபாடுகளுக்கு அது இடையூறாக இருப்பதால்
பாட்டில்கள் மற்ற பொருட்கள் விநியோகம் எதுவும் ஆலயத்திற்குள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலியின் போது நற்கருணை பெற விரும்புவோர் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வாருங்கள். வயதானவர்கள் இயலாதவர்களுக்கு மட்டும் தங்கள் இருக்கும் இடத்திலேயே குருக்கள் அருட்சகோதரிகள் வந்து நற்கருணை வழங்குவார்கள். தீர்த்தம் தெளிக்கும் போது இறை மக்கள் முன்வந்து இரு வரிசையாக நிற்க வேண்டும். உங்களை தனித்தனியாக தேடி வந்து தெளிப்பது இயலாதது. நீங்கள் இறை ஆசீருக்காக அருகாமையில் வந்து நிற்பது உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக அமையும். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்க விருப்பமுள்ளோர் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரபா அவர்களையோ அல்லது பங்கு அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி ஆசிரியர்களாக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் நமது பேராலய பங்கு தந்தை அவர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு மில்ட்ரி லைனில் வசிக்கும் தந்தை ராஜ்குமார், தாய் பத்மினி இவர்களின் மகள் ஷர்லி ஸ்டெல்லா ஜோஸ்பினுக்கும், திருச்சி மறை மாவட்டம் ஆர்கேபுரம் பங்கு சக்தி நகர் காட்டூரில் வசிக்கும் தந்தை லாரன்ஸ், தாய் ஷீலா என்ற தனசீலி இவர்களின் மகன் பிரபு அந்தோணிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை விண்ணின் அரசன், தாய் அமல வெங்கடேஸ்வரி இவர்களின் மகன் ஜூபர் அந்தோணி தங்கராஜுக்கும், பெங்களூர் உயர் மறை மாவட்டம் பானஸ்வடியில் இருக்கும் தந்தை சைமன், தாய் சிந்தியா இமாக்குலேட் இவர்களின் மகள் ரேச்சல் சைமனுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் இருக்கும் தந்தை ராஜேந்திரன், தாய் மரிய அந்தோணி இவர்களின் மகள் சங்கீதாவுக்கும், கைத்தார் பங்கு சத்திரப்பட்டியில் வசிக்கும் தந்தை ஞானசாமி, தாய் பன்னீர் செல்வி இவர்களின் மகன் அகஸ்டினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன். இன்று மாலை அன்பிய பொறுப்பாளர்களுக்கான மண்டல வழிகாட்டிகளுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள், மண்டல வழிகாட்டிகள் தவறாது கலந்து கொள்ள உங்களுடைய ஆலோசனைகளை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. விண்ணகக் கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு தந்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
அல்லேலூயா. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,